மருதம்னா என்ன நிலம், முல்லைன்னா என்ன நிலம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். பாலைனா என்னன்னு அப்படின்னு சொல்லி தெரியணும். பாலை அப்படின்னா என்னது? பால்பட்ட நிலம். குறிஞ்சியாகவும் முல்லையாகவும் இருந்த நிலம் பயனற்று போய் இப்போ சுள்ளி பொறுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பயனற்று கிடக்கக்கூடிய ஒரு பரந்த நிலப்பரப்பு தான் பாலை. அப்போ அங்கே எப்படி இருக்கும்? ஓப்பன் பிளேஸ் இல்லையா, நண்பகல். அப்போ அதை குறிக்கக்கூடியது அதோட பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைனா நண்பகல். இப்படி நம்ம பொருள்படுத்திக்கிறோம். அடுத்தது பாருங்கள், மருதம். மருத நிலம் என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருத நிலம் இல்லையா. முல்லை நிலம் காடு சார்ந்த இடம் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடம் என்னது? குறிஞ்சி. அப்போ மருத நிலத்தில் வயலும் வயல் சார்ந்த நிலம் போது என்ன பண்ணுவாங்க? விடியற் காலையிலேயே வேலைக்கு செஞ்சுருவாங்க இல்லையா. உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? உழவு தொழிலை மேற்கொள்வதற்காக 4:30-5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கான பொழுது எது அப்படின்னு பாருங்கள், விடியல்லாம் மருதம். அடுத்தது மாலை, முல்லை நிலத்தோட ஒரு பொழுது. யாமம் குறிஞ்சி நிலத்தோட மலையும் மலை சார்ந்த இடத்தோட பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமம். இப்படி நம்ம பொருத்திக்கணும் சரியா. அப்போ விடை என்ன வருது? 1 குறிஞ்சி இல்லையா, ஏ குறிஞ்சி. 2வது விடியலுக்கு என்னது? மருதம். பி நண்பகல் மாலை பாலை, மாலைக்கு முல்லை. கரெக்டா? அப்போ விடை என்னது?